வணக்கம் மக்கள்ஸ். ஆல்ரெடி நம்ம மொபைல் கிரிப்டோ மைனிங்னா என்ன அப்படின்னு ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காத பர்சன்ஸ் வந்து ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஏதாச்சும் ஒரு அப்டேட் வருது அப்படின்னா டெலிகிராமில் தான் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் கிரிப்டோ ஏர் ட்ராப்னா என்னன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கிரிப்டோ நாலேஜ் உள்ள பர்சனாக இருந்தால் டேரெக்டாக நிறையா ப்ராஜெக்ட்ஸ் போடலாம்ல ப்ரோ அப்படின்னு தோணும். எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. நான் பார்த்த வர தமிழ் மக்கள்ஸ்க்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை கிரிப்டோ ஒர்க்ஸை பற்றி. ஸோ வந்து புதுசாக வர பர்சன்ஸ் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு கிளியர் நாலேஜ் வந்து இருக்கும். அது மூலமாக அவங்க ப்ராப்பராக வந்து எல்லாமே அட்டன் பண்ணி ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஹோப்பில் தான் வந்து நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, ஏர் ட்ராப்னா வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் மாதிரி தான். இதில் என்ன அப்படி டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங்கில் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். இதில் வந்து நீங்கள் சீக்கிரமே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஏர் ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸ் இருக்குது. மைனிங்கில் எப்படி 100% சப்ளைலேருந்து 5%லேருந்து 15% வரை கொடுக்குறாங்களோ, ஏர் ட்ராப்புக்கும் சில பர்சன்ட் வந்து பிரித்து தருவாங்க. ஏர் ட்ராப்ஸில் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஃப்ரீ ஏர் ட்ராப், இன்வெஸ்ட்மெண்ட் ஏர் ட்ராப், வெயிட் லிஸ்ட் ஏர் ட்ராப் ஃபார்மிங் இப்படின்னு சொல்லிட்டே போகலாம். எனக்கு புரிஞ்ச நாலேஜை உங்களுக்கு எப்படி சொல்ல முடியுமோ அப்படி ஈஸியாக சொல்கிறேன். ஸோ கிரிப்டோ நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதுவும் தப்பு, இந்த நேம் தப்பாக சொல்கிறீங்க, அந்த நேம் தப்பாக சொல்கிறீங்கன்னு வந்து சொல்லாதீங்க. எதுவும் நான் பெரிய மிஸ்டேக்காக சொல்லிட்டேன்னா மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ ஃப்ரீ ஏர்ட்ராப்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து ஃபாலோ, ரீட்வீட், லைக் இந்த மாதிரி ட்விட்டரில் வந்து டாஸ்க் பண்ணுற மூலியமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஜாயின் ஆகிற பீப்புள்ஸ்லேருந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி செலக்ட் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு டோக்கன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த ஏர் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக 2 monthsலேருந்து 3 months வரை மேக்ஸிமம் ரன் ஆகும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 30 daysலேயே கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஏர் ட்ராப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குங்க. இப்போ வந்து நீங்கள் 10Kலேருந்து 20K வரையும் அமௌண்ட் உள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும் கிரிப்டோவில். ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்ணி ஒரு ஈவெண்ட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாஸ் எல்லாம் ஆகாது. இந்த டிரான்சாக்ஷன் பண்ணுற மூலியமாக 30 rupeesலேருந்து 60 rupees வரையும் ஃபீஸ் அமௌண்ட் போகும். ஸோ இதில் சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 15Kலேருந்து மேக்ஸிமம் 30K வரையும் டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ பைபிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ், ஸ்ராப், மாவியா அப்படின்னு வந்து 3 ஏர் ட்ராப் வந்து நடந்திருக்கு. இந்த ஏர் ட்ராப்பில் வந்து நான் வந்து ஏசிஎஸில் வந்து செலக்ட் ஆகி ஒரு 8K கிட்ட வந்து ஏர்ன் பண்ணேன். அந்த ப்ரூஃப் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. மற்ற 2 ஏர் ட்ராப் அட்டன் பண்ணேன், பட் எல்லாமே ஊற்றிக்கிச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு லக் பேஸ் பண்ண லோட் தான். ஏன்னா வந்து எத்தனை பேர் ஜாயின் ஆகிறாங்களோ அதுலேருந்து ரேண்டமாக ஒரு 30,000-40,000 பேர்த்த வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு டோக்கன் வந்து ஈக்குவலாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஏர் ட்ராப் டைப் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லிஸ்ட் ஏர் ட்ராப். இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அஸ் மைனிங் மாதிரி தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜாயின் பண்ண உங்கள் இமெயில் ஐடி மட்டுமே போதும். நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படின்னா உங்கள் மெயிலுக்கே வந்து இமெயில் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அந்த டோக்கன்ஸை வந்து செல் பண்ணி உங்கள் ப்ராஃபிட் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து லாஸ்ட்டாக பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் ஃபார்மிங். ஆக்சுவலாக அது பேசிக்காக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு சேல்ஸ் ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது ஒன்றும் நீங்கள் மார்க்கெட்லேயே வந்து கொண்டு வரல. அது கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவீங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஒர்க் ஆகுது. ஒரு டோக்கன் இல்லை காயின் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏர் ட்ராப் ஃபார்மிங் அப்படின்னு வந்து இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ட்விட்டரில் வந்து போஸ்ட் பண்ணுவீங்க இவங்களோட யூசர் நேமை மென்ஷன் பண்ணி. ஸோ அப்படி போஸ்ட் பண்ணுற உங்கள் போஸ்ட்டுக்கு வந்து யாராச்சும் லைக் பண்ணால், ரீட்வீட் பண்ணால், கமெண்ட் பண்ணால் அந்த பேசிஸில் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற ஒர்க்ஸையும் பண்ணணும். அவங்க வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும், இந்த போஸ்ட்டு நாங்கள் போடுற போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து லைக் பண்ணணும், ட்வீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ உங்கள் போஸ்ட்டுக்கு எந்தளவு வந்து என்கேஜ்மெண்ட் இருக்கோ அந்தளவு உங்களுக்கு பாயிண்ட்ஸுமே ஆட் ஆகும். இதை லைக் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா நீங்கள் போஸ்ட் பண்ணுற மூலியமாக அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வைரல் ஆகும். இது மூலியமாக வந்து பெரிய எக்ஸ்சேஞ்சில் வந்து அவங்க வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தாங்க இதோட கான்செப்ட். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒரு செப்பரேட் வீடியோ கூட போடுறேன்.